எதன திசையில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க ஜனனி பார்கவி கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ வாசல்ல நெறைய ரவுடி பசங்க இருக்காங்க. பார்கவிய பார்த்துட்டு, "அக்கா இங்க நெறைய ரவுடிங்க இருக்காங்க அக்கா. பார்கவி எத்தன பேர் இருந்தாலும் சரி, உன்ன கொண்டு போய் தர்ஷன் கூட சேர்த்துக்க வேண்டியது என்னோட வேலைம்மா. நீ வா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு துப்பட்டாவ தூக்கி இடுப்புல கட்டிட்டு வெளிய வராங்க. வெளிய வந்தோனே ரவுடி பசங்கலாம் ஓடி வராங்க. பார்கவி பக்கத்துல இருக்க கட்டைய எடுத்து எல்லாரையும் அடிச்சு புரட்டி எடுத்து பயங்கரமா மாஸ் காட்டிறாங்க. மாஸ் காட்டிட்டு ஜீவானத்தையும் நம்ம பார்கவியும் அழைச்சுட்டு ஜனனி கிளம்புறாங்க. இதுக்கிடையில ஜீவானந்தம் அப்போ ஜனனிட்ட சொன்னார் இல்லையா? நந்தினி கால் பண்ணி தர்ஷன்ட்ட ரெடியா இருக்க சொல்லு. எப்ப வேணாலும் அங்க சின்ன பிரச்சனை உண்டு பண்ணி தர்ஷன எப்படியா வெளிய கொண்டு வந்துடணும் அப்படின்னு. எதுக்காகன்னா, ஸோ ஜீவானந்தோட ஆசைங்கிறது ஈஸ்வரி கண் முன்னாடி வச்சு தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா, ஏற்கனவே பார்கவி ஒரு வாட்டி போய் ஈஸ்வரிய பார்க்கும்போது, ஈஸ்வரிக்கு லைட்டா ப்ரீநிலை வந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. ஈஸ்வரியுடைய பெரிய ஆசையே பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் பார்கவியுடைய அந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம் பண்ண மாரி இருக்கும்னு ஈஸ்வரி ஆசைப்படுறது ஜீவானந்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஜீவானந்தம் ஈஸ்வரி முன்னாடி வச்சு பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா ஈஸ்வரி கண் முழிச்சுருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் இங்கிருந்து கிளம்பின உடனே நேரா கால் பண்ணி நந்தினிட்ட சொல்லுவாங்க. நந்தினியும் அதே மாதிரி அங்க சின்னதா ஒரு சண்டைய உண்டு பண்ணி பிரச்சனையாக்கி அந்த கேப்ல தர்ஷனை அங்கிருந்து தூக்கிடுவாங்க. ஸோ தர்ஷனும் ஹாஸ்பிட்டல் வந்துருவான். இங்கிருந்து ஜீவானந்தம் அப்புறம் நம்ம ஜனனி பார்கவி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரி முன்னாடி வச்சு பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க ஜீவானந்தமும் நம்ம ஜனனியும். அதுக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சு ஆதி குணசேகரனும் அறிவுக்கரசியும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. வந்து அவங்க 2 பேரும் வெட்டி சாச்சிடுறேன் அப்படின்னு நம்ம ஆதி குணசேகரன் கிளம்பும்போது கரெக்டா நம்ம ஈஸ்வரி கண் முழிச்சு ஏஞ்சி உட்காருவாங்க. ஏஞ்சி உட்கார்ந்தோம் போதும் நிறுத்து நீனு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுவாங்க. அதை கேட்டு ஆதி குணசேகரன் ஷாக் ஆயிடுவாரு. ஏன்னா இவளுக்கு சுயநினைவு வந்துருச்சு. இவ வந்து நாம தான் அவளை கொல்ல ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு ஆதி குணசேகரன் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாரு. இது அறிவுக்கரசிக்கு நல்லாவே தெரியுது. இங்க ஜனனி, பார்கவி, தர்ஷன், ஜீவானந்தம் எல்லாருமே ஈஸ்வரி டக்குன்னு ஏஞ்சி உட்கார்ந்தத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க? பார்கவி, தர்ஷன் 2 பேரும் என்ன பண்ண போறாங்க? ஆதி குணசேகரன் என்ன பண்ணி இவங்கள பழிவாங்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.